இந்த விஷயத்தில் கொடுத்து வைக்கலாம். இப்படி ஒரு மனைவி கிடைக்காதுல்ல. இந்த ஊரை பார்க்க இந்த ஊரில் வாழணும் போன்ற ஆசை ஒன்று வருது. வெளிநாட்டுக்கு போனால் எந்த நாடுன்னு கேட்க மாட்டாங்க உங்களை. கேட்க மாட்டாங்க. அடுத்த நாள் அதே டைமில் விட்ட வந்து நானும் பிடிச்சிட்டு இருக்கல. இந்த கிராமத்தில் ஒரு குடிமகன் 9 கொட்டில் கட்டினான். இப்பவும் அப்படியே இருக்கா இல்லை பின்னாடியே வந்திருக்கா? புள்ளிகள் வந்து சரியில்லை. முதியோரை மதிப்போம், பெற்றோருக்கு கீழ்ப்படிவோம். கொடுத்து வச்சு நீங்களே இருக்கு. அது உண்மை. நான் நேரம் சொல்றேன், நான் கொடுத்து வச்சேன். இந்த காணொளியை பார்க்குற நீங்கள் ஈழத்தில் இருக்கிற பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அங்கே வியாபாரம் செய்ய போறீங்களா? வெளிநாடுகளில் இருக்கிற பொருட்களை ஈழத்துக்கு இறக்குமதி செய்து இங்கே வியாபாரம் செய்ய போறீங்களா? அதற்கு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த சிறப்பான சேவையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அப்படி ஒரு சிறப்பான சேவையை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நிறுவனம் ஜெஃப்னா பிஸ்னஸ். இவர்கள் இது மாத்திரமல்லாது நிறுவனங்களை பதிவு செய்து கொடுக்கிறார்கள், அறக்கட்டளைகளை பதிவு செய்து கொடுக்கிறார்கள், சகலவிதமான சட்ட ரீதியிலான உரிமைகளையுமே பெற்றுக் கொடுக்கிறார்கள். அது மாத்திரமல்லாது கணக்கியல் சேவையையும் வழங்குகிறார்கள். இவர்களை தொடர்பு கொள்றதுக்கு திரையில தெரிகிற இந்த விவரங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில் ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற வயாவிளான் என்ற ஊரை உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். இந்த ஊரில் பார்க்க ரசிக்க என்ன இருக்குது, இந்த ஊரில் வாழ்கிற மக்கள் எங்களோட என்னென்ன தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார்களோ அதையெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். முன்னமே ஒரு தெளிவுபடுத்தல், நிறைய பேர் வசாவிளான் என்று சொல்கிறவர்கள், சில பேர் வயாவிளான் என்று சொல்கிறவர்கள். வயாவிளான் என்று உச்சரிக்கிறவர்கள் மிக குறைவு. ஆனால் இந்த ஊரினுடைய சரியான உச்சரிப்பு வயாவிளான். ஏற்கனவே 2022ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 28ஆம் நாள் இந்த வயாவிளான் என்ற ஊருக்கு வந்து ஒரு காணொளி பதிவு செய்த நான் 2.5 ஆண்டுகளுக்கு முன்பு வயாவிளான் எப்படி இருந்தது என்ற பார்வை எனக்குள்ளே இருக்குது. இப்போ போய் பார்க்கும்போது வயாவிளானில் எப்படியான மாற்றங்கள் வந்திருக்கு, வீதிகளில் எப்படி மாற்றம் வந்திருக்கு, கோயில்களில் எப்படி மாற்றம் வந்திருக்கு, வீடுகளில் எப்படி மாற்றங்கள் வந்திருக்கு. அதுபோல் முன்பு பத்தை காடாக இருந்த பகுதியை கூட பார்த்துருக்கிறோம். இப்போ போகும்போது அந்த பகுதிகள் எப்படி இருக்குது, மக்களினுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, இது போன்ற தகவல்களை எல்லாம் முழுமையாக தொகுத்து தர மாதிரி இந்த காணொளி இருக்க போகுது. எனவே முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். இப்போ நான் நிற்கிற இந்த இடம் புன்னாலை கட்டுவானுக்குள்ளே வருது. இப்படியே போகும்போது அதில் பாருங்கள் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்துக்கு அங்கால தான் நாங்கள் வயாவிளானை பார்க்க முடியும். அந்த பள்ளிக்கூடம் குட்டியப்புலம் பள்ளிக்கூடம்னு தான் இருக்கும். ஆனால் வயாவிளானுக்குள்ளே இருக்கிற ஒரு இடம் தான் குட்டியப்புலம். வயாவிளான் கிழக்கு பகுதி என்று நினைக்கிறேன். எனவே நாங்கள் இன்றைய நாளில் இந்த வயாவிளான் பகுதியை முடிந்த அளவு முழுமையாக அவங்களுக்கு சுற்றி காட்டுறோம். அடுத்தது இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து விடப்பட்ட பகுதிகளும் இருக்குது. ஏனென்றால் 2.5 ஆண்டுகளுக்கு முன்பண்டா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சமீப காலத்துக்கு முன்பு சில பகுதிகள் விடப்பட்டது. அந்த விடப்பட்ட பகுதிகள் எல்லாம் இப்படி இருக்குன்றதையும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். வாங்க இப்போ நாங்கள் எங்களுடைய பயணத்துக்கு போகலாம். நாங்கள் இதில் வந்து நின்று வீட்டில் பாட்டு போனது, அப்போ பாட்டை கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களான்ற உடனே நிப்பாட்டினதுக்கு நன்றி அக்கா. இப்போ நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடங்குகிறோம். இந்த வீதிகளில் மாற்றம் இல்லை, நாங்கள் முதல் வரும்போதும் இப்படி தான் இருந்தது. உண்மையிலே இந்த பகுதி மிக அழகாக இருக்கும். காரணம் பாருங்கோ, தோட்டம். இந்த இடமெல்லாம் நவுக்கிரிக்குள்ளே வருமென்று நான் நினைக்கிறேன். சில வேளைகளில் நான் சொல்கிற இடங்கள் மாறுபாடு இருக்கலாம். ஏனெண்டா இது ஒரு 3 ஊர் சந்திக்கிற பகுதி. வயாவிளான், புன்னாலை கட்டுவன், நவக்கிரி போன்ற ஊர்கள் சந்திக்கிற பகுதி. மிக வடிவாக இருக்குது. அந்த பகுதியில் பாருங்கோ, நிறைய தென்னை மரங்கள் சுற்றி நிற்குது. அடுத்தது அந்த இடத்துல ஒரு கிணறு இருக்கும் அப்படியும். ஏனெண்டா இறைப்புக்கு இயந்திரங்கள் கொண்டு வந்ததில் பொறுத்து தான் முதல் இறைப்பு இயந்திரங்கள் அப்படி தான் இருக்கும். நல்ல நிழலாக இருக்கணுன்றதுக்காக அப்படி சுத்த வர கிணத்தை சுற்றி தென்னை மரங்கள் வச்சுருக்கும். சரி, அப்படியே இடப்பக்கம் பாருங்கோ, இந்த பகுதியில் காணி துப்புரவு செய்யப்பட்டிருக்குது. இந்த மாதிரியான நிறைய மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கும். அதையும் உங்களுக்கு முடிந்த அளவு இதில் சுற்றி காட்டுறேன். சரி, இப்படியே இந்த வீதியால் போகும்போது 2 பக்கமும் பாருங்கோ இப்படி இருக்குண்டு. முதல் வேலை பக்கம் பாருங்கோ, அங்கே அதில் மரவள்ளி இல்லை, அதில் மரவள்ளி, மிளகாய் தோட்டம். அடுத்தது ராசவள்ளி கிழங்கு நிற்குது பாருங்க, இதில் ராசவள்ளி கிழங்கு. அப்படி இடப்பக்கம் திரும்பி பார்த்தா இதில் பீட்ரூட் தோட்டம். தோட்டங்களுக்கு
குறையே இல்லை இந்த ஊரில். வயாவிளான்ண்டாலே தெரியும் தானே, எவ்வளோ பணக்கார ஊராக இருந்தது தெரியுமா? இப்படியே வேலை பக்கம் பாருங்க, வாழை தோட்டம். இந்த வீதி நல்ல வீதி, கார்பெட் வீதி. இதில் வெங்காய தோட்டம். ஏன் காட்டுறேன்னா எல்லா பயிர்களும் இந்த பகுதியில் செய்வார்கள்ன்றதை உங்களுக்கு விளங்க வைக்கிறதுக்காக, அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு தோட்டம் தெரியாண்டில்லை, வெங்காய தோட்டம் தெரியாண்டில்லை. எல்லா பயிரும் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ளேயே பார்த்தீங்களா எல்லா பயிரும் இருக்குது. இதில் வலப்பக்கம் நான் ஏற்கனவே குட்டியபுலம் என்ற ஊரை தனி காணொலியாக பதிவு செய்திருக்கிறேன். ஆனாலும் இதை சுருக்கமாக பதிவு செய்கிறதுக்கு காரணம் இப்போ இப்படி இருக்குன்றதுக்காக. குட்டியபுலம் அரசினர் தமிழ் கிழவன் பாடசாலை. சரி, குட்டியபுலம் பக்கம் நாங்கள் காட்டையில் ஏனெண்டா ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம். பவனீசன் குட்டியபுலம் என்று தேடுங்க. இப்போ நான் நிற்கிற பகுதி குட்டியபுலத்துக்குள்ளே தான் வரும். இதில் வேலை பக்கத்தால் போகலாம். நாங்கள் ஏற்கனவே இந்த பகுதிக்கெல்லாம் போய் காணொளி பதிவு செய்திருக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த பகுதியால் போவோம். சரி, ஆனால் இந்த இடத்துல பெருசாக மாற்றம் இல்லை. நாங்கள் 2022ஆம் ஆண்டு பயணம் செய்து காணொளி பதிவு செய்த நேரம் இந்த இடத்துல கரட் பிடுங்கி கொண்டிருந்தவர்கள் அந்த கரட்டெல்லாம் சாப்பிடுனாங்க. நல்ல சுவையாக இருந்தது தெரியுமா? இந்த தோட்டத்தில் கரட் பிடுங்கி சாப்பிட்றதுல இருக்கிற சுகம் வேறு சொல்ல முடியாது. ஐயா, இதை விட இது குட்டியபுலம் வயாவளான் கிழக்கு தானே உங்களோட ஊர் அது? சரி ஐயா, சரி சரி சரி. அந்த ஐயாவோட கொஞ்சம் நின்று கதைச்சிருக்கலாம். ஐயா பயணத்தில் போகிறார். இந்த ஐயாவை மினக்கெடுத்துகிற மாதிரி ஆகிவிடும் எல்லாம், அதனால் அப்படி செய்யலை. இந்த இடமெல்லாம் அப்படியே தான் இருக்குது, இதில் மாற்றமே இல்லை. நான் முதல் பார்த்த மாதிரியே இருக்குது, ஒரு கொஞ்சம் மாற்றம் கூட இல்லை. முதியோரை மதிப்போம், பெற்றோருக்கு கீழ்ப்படிவோம், பிறருக்கு உதவி செய்வோம், ஆசிரியருடன் மகிழ்வோம். அருமை. இந்த இடமெல்லாம் இப்படி மதில் கட்டி இல்லை நாங்கள் வரும்போது. இப்போ குறிப்பிட்ட காலத்துக்கு முதல்லாம் மதில் கட்டப்பட்டது. ஆனால் உள்ளுக்கு வெறும் நிலமாக தான் இருக்குது. குட்டியபுலம் அபிராமி அம்மன் கோயில். இதில் இருக்கிறது 1986ஆம் ஆண்டு கட்டப்பட்ட ஒரு கட்டிடம். அம்பாள் சனசமூக நிலையம், குட்டியபுலம் வயாவிளான். இதில் தச்சு தொழிலகம் இருக்குது. சரி, இப்படி இதால் போவோம். இன்னைக்கு மேலோட்டமாக எப்படி இருக்குன்றதை என்னால் முடிஞ்ச வரைக்கும் காட்டுறேன். சரியா? ஏன்னா வயாவிளான்ன்றது ஒரு குட்டி இடம் இல்லை, அது பெரிய பெரிய இடம். வண்டி தோட்டம். வேலை பக்கம் போய் இடப்பக்கம்தான் போகணும். ஆனால் நேராக போய் வருவோம், கொஞ்சம் தூரம் போய் வருவோம். இந்த வீதியில் வேலை பக்கம் குடியிருப்புகள், தோட்டங்கள் திக்கு திக்காக இருக்குது. இதில் இடப்பக்கம் பாருங்க, தோட்டங்கள் தான் அதிகம். இரண்டு பக்கமும் பார்த்துக்கணும் வாங்க. அப்படி இந்த உள்ளுக்கெல்லாம் நான் போனேன் ஏற்கனவே. இது குட்டியபுலம்ன்ற பகுதியை காட்டும்போது காட்டினோம். அஞ்சல் அலுவலகம் வசாவளான். ஆனால் இது வசாவளான் எழுதி இருக்குது, பள்ளிக்கூடத்தில் வயாவளான் எழுதி இருக்குது. ஆகையால் இரண்டும் சரி போல கிடக்கு. அதில் வேலை பக்கம் போவோமா? இந்த வீதியினுடைய இரண்டு பக்கமுமே தோட்டங்கள் தான். இதில் வேலை பக்கம் பாருங்க, வாழை தோட்டம். அம்மா, இந்த இடமா? நான் இந்த தோட்டம் இது எது?
புது புது அங்காதே இல்லை. எல்லா தோட்டமும் உங்கண்டையா? ஓ உங்களோட பெயர்? ஒன்றுதுல ஆ ஞானேஸ்வரி. ஞானேஸ்வரி. உங்களோட சொந்த ஊர்? நீங்கள் புன்னாலை கட்டுவன், உங்களுடைய கணவர் வயாவலான். சரியா? அப்போ நீங்கள் எத்தனையாம் ஆண்டு திருமணம் செய்து வந்தீங்க இங்கே? 65ஆம் ஆண்டு. 65ஆம் ஆண்டு நீங்கள் வயாவலானுக்கு வரும்போது இந்த ஊர் எப்படி அம்மா இருந்தது? அது நல்ல வடிவாக இருந்தது. தெரியாத நாங்கள் இடமே இந்த ஓடிட்டோம். அம்மா வாழை நிழலு போமா? இங்கே வாங்க, நீங்கள் வாங்க, பயப்படாதீங்க. நாங்கள் வந்து உங்களோட பேரை படியலாம். இந்த பேர் மக்கள் அங்கே இருக்கிறாங்க. இல்லை, நீங்கள் தெரியாத ஆக்கள்னு பயப்படுவீங்க, அதான் சொல்கிறோம். இங்கே பயப்பட்டாலும் தான் இந்த மரமொழி தான் எடுத்தாது. சரி அம்மா இருக்கிறாவா? அங்கே வாங்க. நான் வந்து சிறுப்பட்டி. சிறுப்பட்டியில இருந்து வயாவலான் என்ற ஊரை பார்க்கறதுக்காக வந்து நாங்கள் அங்கே வந்து பார்த்தா எங்கே பார்த்தாலும் தோட்டம், அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. இந்த ஊரை பார்க்க இந்த ஊர்ல வாழணும் போன்ற ஆசை ஒன்று வருது. நீங்க எத்தனையாம் ஆண்டு திருமணம் செய்த? நீங்கள் 63ஆம் ஆண்டு நீங்க திருமணம் செய்து வரும்போது எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறீங்க. இப்போ பிள்ளைகளை கேட்டா எப்போ கல்யாணம் மட்டும் நாளுன்னு கேட்டாலே யோசிக்குது. சரி, நீங்க வரும்போது இந்த வயாவலான் என்ற ஊர் எப்படி இருந்தது? அந்த நேரம் இப்ப தோட்டத்தை மட்டும் நம்பி வாழக்கூடிய சூழல் இருந்ததா? இப்பவும் அப்படியே இருக்கா இல்ல பின்னாடியே வந்திருக்கா? புள்ளிகள் நம்பி சரியில்லை. ஏனம்மா? அதுகள் பள்ளிக்கூடம் பண்ணுறதையும் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் எங்களை போய் காட்டுறானே. பாட்டிக்கு எத்தனை வயது இப்போ? 63 வயது. நீங்கள் போய் சொல்கிறீங்க. 45ஆம் ஆண்டு பிறந்து. 45ஆம் ஆண்டு பிறந்தா அங்கே 55, 60, 80 வயது உங்களுக்கு. ஆடி மாதம் 5ஆம் தேதி. 80 வயதாச்சு உங்களுக்கு. என்ன? சரி பாட்டி, சென்ற வாரம் இதில் இடப்பக்கம் பாருங்க. இடப்பக்கம் தொங்கல் வரைக்கும் தோட்டம் தான். இதில் பீட்ரூட் தோட்டம் இருக்குது. இதுக்குள்ளே மாந்தோப்பு, மாஞ்சோலை. சரி பாட்டி, சென்ற வாரம் மாஞ்சோலை. இந்த மாஞ்சோலை நான் ஏற்கனவே ஒரு காணொலியாக பதிவு செய்தேன். நான் அதுக்கான காலம் 3 ஆண்டுக்கு மேலே நினைக்கிறேன். நான் யூடியூப் ஆரம்பித்த காலப்பகுதி. இதில் இடப்பக்கம் போய் வருவோம். சின்னத்துறை மாஞ்சோலை. இந்த இடத்துல பெரிய மாற்றம் வண்டி இல்லை. ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி தான் இருக்குது. சரி, அதில் ஐயா வந்த நாங்கள் கண்டு கதைச்சி கொடுக்குவோம். ஞாபகம் இருக்கோ? நான் கண்டு கணக்கால நான் எப்படியே போகிறோம். அப்போ உங்களையும் சந்திச்சுட்டு போக மாட்டேன். எப்படி போகுது வாழ்க்கை? இப்போ தக்காளி தோட்டம் செய்கிறே இல்லையா? பயங்கர நட்டம். ஏன்? அது போன மழையால் போன வருஷம் சரியான நட்டம். இப்போ என்ன செய்யுங்க? வெங்காயம் மட்டும்? மிளகாய் கண்டா. ஆனால் அதுக்கும் இந்த வெயிலுக்கிறதுக்கு வருது இல்லை. அடடா. நான் முதல்ல இருக்கா வந்து ஐயாவோட தக்காளி தோட்டம் காணொலி போட்டு நாங்கள். இதுக்குள்ளே என்ன நாட்டு இருக்கு? இது கத்தரி நாட்டு போய். முதல் கத்தரியும் பழதாக போனது இல்லை. இது ஒரு பழதாக போச்சு. இப்போ திரும்பவும் நட்டுக்கிறாங்க ஐயா. நான் கூடுதலாக அவதானிக்கும் வரைக்கும் ஒரு தோட்டம் செய்கிறார்கள் 3 போகம் செய்யணும்டா, அதில் ஒரு போகம் தான் காய் கொடுக்குது போல. என்ன சில வேலையில் ஒரு போகம் இல்லையே, அப்படி சொல்லல. சில வேலைகளும் ஒன்றும் இல்லாமல் போகம்னு அழியுது. சில வேலையில் 3 போகமும் பாய்க்கு. அதாவது 3 போகமும் பள்ளம் தரக்கூடிய அளவுக்கும் இருக்கு. 3 போகமும் மழையாலே வெயில் அடிக்கும், அதுவும் வெயில். அதுதான் இந்த நேரம் இப்படி வெயில் அடிக்கிறது இல்லையில, இப்படி அடிக்கிறது இல்லை. நாங்கள் அந்த பங்குனி வெயிலுக்கு தான் ஐயோ இப்போ வெயில் யோசிக்கிறது. இப்போ வீட்டுக்கு வெளியிலே வரையலாமல் இருக்கு. மண்டை விரைச்சி நீ இறைச்சாச்சா? நீ இல்லை இல்லை, வாட்டர் பம்ப் பழுது, இன்னொன்று பழுது, 3வது மிஷினில் வைக்கிறோம். இதுவும் தண்ணி அடிக்குது இல்லை ஐயா. இது நேற்று முந்தின நாள் 40,000 ரூபாய்க்கு எடுத்த மிஷின். சரிங்க. இது தண்ணி அடி காணாது, தண்ணி அடிக்குது. அது ரிஞ்சா உடச்சி விட்டுட்டு என்னோட உரிச்சல் வங்காரம் அதெல்லாம் எடுக்கிறது. இங்கால இருக்கு, அங்கால இருக்கு.
கிடக்கு அதில் இன்னும் கூடாது ஆ இது 500,000 வேண்டி வைக்கிறேன். இப்போ இதுக்கு வேணும் 60,000 ரூபா, அதுதான் எடுத்தது 50,000 ரூபா, 1,10,000 வாரம் விவசாயத்தை நம்பி அதுதான் முந்தி ஒரு காலம் இருந்ததா முந்தைய ஒரு காலம் இருந்தது. அது அதாவது வாழ்க்கை செலவு குறைஞ்ச காலம் இருந்தது பிரச்சனை இல்லை. இப்போ வாழ்க்கை செலவு கூடிக்கொண்டான ஓடி போடுதான். இப்போ 5,000 ரூபா சம்பளம் எடுத்தாலே காணாது. 100 ரூபா கடைக்கு கொண்டு போனால் தேவையான சாமான் மேடி கொண்டு வரலாம். இப்போ ஒரு அளவுக்கு 87, 88ஆம் ஆண்டில் 100 ரூபா கொண்டு வரனால அவன் பெரிய காசு புக்கெட்டுக்கு வச்சுக்கொண்டா பெரிய காசு, அதுக்கு நியாயமான சாமான் பண்ணி மிச்ச காசும் பாரு. 5,000 ரூபா காசை கொண்டு போனால் ஷூட்டிங் பேக்கில் அதுதானே ஐயா. இப்போ நாங்கள் இந்த ஊரை சுற்றி பார்க்கத்தான் வந்து நாங்கள் மக்களுக்கு எனக்கு உங்களை தெரியும், மக்களுக்கு சில வேலையில் புதுசாக பார்க்கலாம். வயாவளான்ல இப்போ இது எந்த இடம்? இப்போ உங்களோட வீடு இருக்கிற இடம் பசாவளான் தெற்கு. உங்களோட பெயரை சொல்லுங்க மக்களுக்கு. பூவாடி இலங்கைநாதன். இலங்கைநாதன். இலங்கைன்னு கூப்பிடல, அப்படி கூப்பிடாத நாதன் என்று கூப்பிடு. நாதன் என்று கூப்பிடு. ஆனால் இப்போ வெளிநாட்டுக்கு போனால் எந்த நாடுன்னு கேட்க மாட்டாங்க உங்களை. கேட்க மாட்டாங்க இலங்கை. சிலதங்க அதிகாரிகள் பதவிக்கு வருவீனும் இல்லை, அவையில கொஞ்சம் புதினமா இருக்கும். என்ன பேர்? இல்ல அவையில புதினமா இருக்கும், பேர் புதினமா இருக்கு. நீங்க 63ஆம் ஆண்டு பிறந்து 87ஆம் ஆண்டு காலப்பகுதியிலையும் இங்கே தான் இருந்தது. எத்தனையாம் ஆண்டு இங்கே இந்த இடம்பெயர்ந்து போக வேண்டி வந்தது? ஏன்டா வயாவளம் இடப்பெயர்வு சந்திச்சது தானே? 84 ஊர்கள் இடம்பெயர்ந்தது ஸ்ரீலங்கா. பிறகு இந்தியன் வந்த பிறகு திரும்ப மீள வந்த நாங்கள். அதுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக 90ஆம் ஆண்டு ஓட வருது. 87 இந்தியன்டேக்கு அவ்வளோ ஓட்டம் இல்லை. போய் வந்துட்டீங்க புத்தூர் அப்படி இப்படி சுற்றி சுற்றி வந்துட்டோம். 90ல் ஒட்டுமொத்தமாக போய் 2005ஆம் ஆண்டு மீள இந்தியாவில் உள்வாங்கி மட்டுவில்ல இருந்து புத்தூரில் இருந்து நவுக்கிரிகளில் இருந்து நாங்கள் இங்கே வந்துட்டோம். எத்தனையாம் ஆண்டு இங்கே வந்த நீங்கள்? 2010ஆம் ஆண்டு. 20 ஆண்டுக்கு பிறகு தான் இங்கே வந்திருக்கிறீங்க. வரும்போது எப்படி இருந்தது உங்களோட இடம்? பார்க்கல, தெரியாது. அவ்வளோதான் காடு. அங்கால நிற்கிற பனியே தெரியாது. அப்போ நாங்கள் யார்கிட்ட பொம்சனும் எடுக்கல. ஏன்டால் எங்களுக்கு தோட்டம் வேணும். அப்போ இது நாங்கள் செய்த தோட்டம் மட்டும் போட்டு வந்து ஒவ்வொரு பட்டையை வெட்டுறதும் ஜால பின்வாங்கிறதும். அப்போ இதில் இருந்து ஒரு 100-150 மீட்டர் அடியில் இராணுவத்தின் வண்டு இருந்தார். சரி சரி 600 மீட்டர் பாதுகாப்பு வலையம் சொல்லி போட்டெல்லாம் குத்தி வண்டு. அந்த கொஞ்சம் பைரவர் கோயில் இருக்கு அதுக்கு முன்னுக்கு இந்த பெண்டில். அப்போ நாங்கள் பயத்தில் வந்து வெட்டுறதும் ஓடுறதும். நாங்கள் என்னோட சகோதரங்கள், என் அம்மா, அப்பா வாரையில் அவர் நடக்க மாட்டார், வாரையில் அம்மாவும் வருவா, கூட வருவா. வந்து இந்த தரம் முதலாக வெட்டினாங்க. கடவுளே நீதாண்டு கடவுளை கும்பிட்டுட்டு இந்த தோட்டத்தை வெட்டி ஒரு நாள் வெட்டி போட்டு போகிட்டோம். அடுத்த நாள் அதே டைமில் வெட்ட வந்து ராணுவம் பிடிச்சிட்டு வைக்கல. பெரியவரை இப்போ வருவர், அவரோட கதையுங்கோ. அம்மா வந்து கட்டிக்குள்ளாருன்னா, அம்மா நீங்கள் பிரச்சனை இல்லை, நல்ல வடிவாக கிளியர் இங்கேருந்து பார்த்தோம் அங்கே மட்டும் தெரிகிறது எல்லாம் வெட்டி செய்யுங்க. அதிக பிறகு நாங்கள் ஒரு 10 நாளைக்குள்ள இந்த தோட்டம் வெட்டி அவர் அங்கே அதில் வேனில் கேடி வேனில் வந்து நிற்கிறவர் அண்ணியில் இருந்தவர் அவருக்கு அறிவிச்சு உங்களோட தோட்டங்களை வெட்டிட்டோம். அங்கே ரோட்டால் போகிற மக்களை தாங்கள் அங்கே பொயிஞ்சிலேருந்து பார்க்குவோம். ஆனா அதுலயும் சுயநலம் தான் அவைகளுக்கு. எங்களுக்கு சேவை மனப்பான்மை இல்லை. நான் நினைச்சேன், ஓ என்னடா இது நாங்கள் தவறா நினைச்சிட்டோமோ. அவை என்றால் யார் வரையினோம் யார் போயினோம்னு அங்கே டெலிஸ்கோப்பை வச்சு பார்க்குறது. சரியான வேறு யாருக்கு வித்தியாசமாக ஊடுருவினமோ சொல்லினமோ. அதுக்கு பிறகு நாங்கள் தேவை உங்களுக்கும் பிரயோசனமாக போச்சு. இன்னும் சரிக்காண்டு போட்டு நாங்கள் அதுக்கு பிறகு ஓப்பனாக வெட்டி எல்லாம் கிளியர் பண்ணி செய்து. நீங்கள் 2010 சொல்கிறீங்க? ஓ 2010. 2013ஆம் ஆண்டு தான் இந்த வீட்டு திட்டம் வந்தது கூட. சிவலங்கா டொய்லெட் வந்தது 2010 தான் இருக்கணும். ஞாபகம் இல்லை. 2009 போர் முடிஞ்சது. போருக்கு பிறகா நீங்கள்? போருக்கு பிறகு நான் ஒரு இரவல் வீட்டிலாம் இருந்தேன். நான் வாடகை ஒன்றுமே இல்லை. என்னோட நல்ல மாதிரி நல்ல சொந்தக்காராக இருந்தான். பின்ன சரி ரெண்டு போட்டு அவருக்கு எங்கள் டஞ்சலை கொடுப்பான். நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு அதை நடந்து வரவும் தோட்டங்கள் வர கஷ்டம் வந்து போட்டு யூஎஸ்இண்ட பெர்மிஷன் ஒரு தட்ட பெர்மிஷனும் இல்லாமல் அந்த தந்த யூஎன்ஹெச்ஆர் வந்த தற்காலிக வீட்டை கொண்டு அதான் இப்போ ஞாபகத்துக்கு இருக்குது. அந்த தகர வீட்டை கொண்டு போட்டுட்டு வேலி மில்லி ஒன்றும் இல்லை, பூங்கண்டு தான் ஃபுல்லாக வேலி. ஏன்னா பூஞ்சோலை கிராமம் தான் யாருங்க ஜிஎஸ் எல்லாரும் சொல்லி வீட்டை சுற்றி பூ மரம் தான் பூங்காண்டு குருவட்டங்கள் அதில் வேலி. இல்லை சரிக்கண்டு போட்டு அதே கட்டத்தில் இந்த எந்த வேலையில் நானும் என்னோட மகளும் ஸ்கூலுகள் துப்புரவாக்குறது, வாசாலைகள் துப்புரவாக்கி கொண்டு நிற்கிற சமயத்தில் ஒரு கோயில் வந்தது. என்னென்னு கேட்க அப்படி உங்களோட திருப்பூதம் பிடிபட்டு போச்சாங்க. சரி
அப்போ நான் ஒரு காலால் அந்த சைக்கிளில் ஓடி வந்து அந்த பழம் சைக்கிள் தான் வச்சுருந்தேன். அது கால ஓடி வந்து பார்த்தால் எனக்கு அறிவித்தல் நடக்க முன்னுக்கு வடமராட்சியிலேருந்து மக்கள் எல்லாம் வந்துருக்காங்க. வடமராட்சி தென்மராட்சி இந்த தோட்டம் வெங்காயம் சம்பல் நின்ற பொண்ணு எல்லாரும் அடிக்கிறாங்க. பகல் 9 மணி இருக்கும். 9 விடிய காலம். அது பேப்பரில் எல்லாம் வந்தது. பின்ன சரி போட்டு நான் சொன்ன ஒரு அடிக்க வேண்டாம், தயவு செய்து என்னடால் இது என்னுடைய வீடு, என்னுடைய இதில் வச்சு பிடிச்சது. யாரும் நீங்கள் கோட்டாவில் போடுறீங்களோ அடித்து போட்டு நீங்கள் போடுவீங்களோ ஒன்று நடந்துட்டால் நான் தான் சொல்லுவேன். 2 போட்டு தான் ஜிஎஸ்க்கு கால் பண்ணேன். அதுக்கிடையில் புட்டும் பிளேன்டியும் தான் கொடுத்தேன். சாப்பிட்டுட்டால் இருந்தால் இப்படி மண்டையில் கை வச்சு கொண்டு இருக்கிறார். இருக்கா ஒரு கரையும் போட்டுட்டு இருக்கா. ஜிஎஸ் வந்தால் ஜிஎஸ் வந்து சரியாண்டு போட்டு அவர்கிட்ட கண்டு ஆமிக்கோ போலீஸுகளுக்கு எல்லாம் அறிவித்தார். அஜ்ஜல் பலாலி சகல போலீஸும் வந்து சகல இராணுவ கொமாண்டர்களும் வந்து அவருக்கு மண்டே ஒரு மாதிரி வந்து சொல்லி அதை கொண்டு போய் அச்சோடி போலீஸில் விட்டாச்சு. அப்போ என்ன கூட்டி கொண்டு போய் விசாரிக்க நான் சொன்னேன் 5 பேர் வந்தவையாம். நான் இல்லை சார், எனக்கு கம்மியாக தான் பிடிச்சவ. 5 பேருக்கும் மெண்டல் ஆண்டு கேட்டேன். அதுதான் 5 மெண்டல் காரணம் ஒன்றா வருவானா, 4 மெண்டல் காரணம் உங்காலே ஓடிட்டாங்களே இவர் மாட்டு போட்டுவானே. அது பிறகு தான் நான் தகரம் போட்டு பயம் இல்லையா? என்ன இதில் கொஞ்சம் வீடு தானே இடத்துல இருந்து அந்த நேரம் ஆரம்பத்தில் கொஞ்சம் நான் மட்டும் அதில் 2 வீடு 3 வீடு தான். இப்போ தான் நிறைய வீடுகள் வந்துடுது. பயம் என்றது அப்படி இல்லை, பிரச்சனை இல்லாமல். தோட்ட காவல்களுக்கு இப்போ இதாகவும் இப்போ நிற்கிறாரு. 7 மணிக்கு போனால் 4:30 மணிக்கு தான் வந்தான் பண்டித்தொல்ல திரும்ப பழையபடி இங்கே இல்லை ஸ்கூலுக்கு முன்னுக்கு இப்போ மாடி அதான் நிற்கிறது. இரவுக்கும் போகும் மகளின் தோட்டம். இப்போ திரும்ப வந்துட்டு தம்பி. முதலும் ஒரு காலம் பண்டி இது வந்து வேறு குறைஞ்சது. இப்போ காணிங்க விட வண்டுகளை எடுத்து விட பண்டிங்க. ஆனால் ஆரம்பத்தில் பண்ணுற இல்லையே இல்லை ஆரம்பத்தில் ராணுவம் வந்த பிறகுதான் அது கொண்டு விடணும் போல இருக்கு. கொண்டாந்து வழக்கு தான். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் தானே. வயாவளான்னு சொன்னால் என்ன சிறப்பு? சிறப்பு வந்து விவசாயம் தான் சிறப்பு. விவசாயிகள் தான் வயாளம். இப்போ வெளிநாடுகள் அதுகளுக்கு நாங்கள் அது நிரந்தர தொழில் என்று இல்லை. விவசாயிகள் தான் வெளியிலும் போனவை. விவசாயத்தில் தான் பாரம்பரிய தொழில் விவசாயம். அடிப்படை தான் வெளிநாடுகள். ஒரு கதைக்கு நீங்கள் சொல்கிறீங்க 84ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்தீங்க. பிறகு 87 இந்திய இராணுவம் வரைக்கும். பிறகு 90 போய் பிறகு வந்தது 2010. இப்போ தொடர்ச்சியான இடப்பெயர்வை சந்திச்சிருக்கிறீங்க. இப்படியான இடப்பெயர்வை சந்திக்காட்டி இப்போ நாங்கள் பார்க்குற வயாவளான்னு எப்படி இருந்தது? பெரிய டெவலப்பாக தான் இருக்குது. நாங்கள் இருந்தால் நான் கூட அப்போ என்னை பொறுத்த மாட்டேன். நான் ஒரு தனி இந்த கிராமத்தில் ஒரு குடிமகன் 9 கொட்டில் கட்டினேன். கொட்டிலண்டு இடம்பெயர்ந்து போய் அஜாட்ட விட்டு இருக்கிறது ஐயா. இடம்பெயர்ந்து போய் இதில் இருந்தேன் நான். இதில் இருந்து திரும்ப பிளேன் விழுந்ததுக்கு பக்கத்தில் ஒரு வீடு. அப்போவே என்னோட 3வது மகள் பிறந்துட்டா. 94 கதை இது. அதில் ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல மண் சுவரால் வச்சு ஒரு கொட்டில். அதை விட்டுட்டு புத்தூர் கலத்தில் போய் சேர்ந்த ஒரு கொட்டில். பிளேன் விழுந்ததில் இருந்து ஒரு 100 மீட்டர் தான் என் வீடு. அது என்னோட சொந்த வீடு இல்லை. இதவன் காணிதான் பேருந்து புத்தூரில் பேர் மட்டுவில் அம்மன் கோயிலில் பேர் கெரடாவில் பாருங்க எத்தனை கொட்டு கட்டி எத்தனை வீடு கட்டி இருக்கும். அந்த நேரத்தில் வீடு தான். இப்போ நாங்கள் கொட்டில் சொல்கிறோம். ஏன்னா பெரிய பெரிய வீடுகள் கல்லூரியில் கட்டுறது அப்படி ஒவ்வொரு கொட்டில்கள் கட்டி 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 சீரழிஞ்சது தானே. இல்லைன்னா பெரிய டெவலப் தான். அதுதானே. இப்போ அடிக்கடி இடப்பெயர்வு தான். அன்றைக்கு இதில் நிரந்தரமாக இருப்போமான்றதே தெரியாது. அந்த நேரம் இப்போ இதில் நாங்கள் நிற்கவே மாட்டோம். ஸ்கூல்லேருந்து மேல்மாடியிலேருந்து காட்டும் சின்ன பாருங்க. இப்படி குனிங்கிறது வேண்டிய சத்தம் கட்டணும். குனிங்கிறதும் கத்திரிக்காய் ஆகிறதும் தோல்ல வச்சு கொண்டு விடுறோம். ஒரு பயத்தோடு தான் தோட்டம். இதில் நாங்கள் நிற்கும்போது அங்கே டெய்லி சத்தம் கேட்டால் ஒழிச்சுடுவோம். இந்த வசாவளாம் கிராம தம்பி. அதுவே நாங்கள் புத்தூர் கோப்பான் இது வரைக்கும் வசாவளாம் கடந்து தான் போவோம். அப்போ அங்கே எல்லாம் கிடைச்சா பங்கர்களுக்கு என்னத்துக்கு போய் தயாராக இருந்துடுவோம். இது நாங்கள் இருந்து பங்கர்களுக்கு இருக்கல. முதல் இடம் என்ன பலாலிக்கு அடுத்த இடம் பலாலிக்கு அடுத்த இடம் பயாவளாம் பெரிய பொருட்கள் இது. அப்போ பங்கர்களுக்கே மிக வெட்டி இருக்கிறார். பங்கர்களுக்கு சில உள்ள 3 மணி வந்துட்டாண்டால் இப்போ என்ன நடக்கும் இப்போ ஆரம்பிக்கும் என்னென்னு தெரியாமல் தான் திண்டாடினாங்க. இப்போ எனக்கு ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கிறோம். ஆனால் அந்த பொருளாதாரங்கள் சீர்நிலைக்கு வந்து என்றால் மற்றது என்ன என்றால் இந்த சிறுவர்கள் கொஞ்சம் தெரியாது. எங்கள் கொஞ்சம் அட்டகாசங்கள் கூட எல்லா இடத்தையும் அதை தான் சொல்லணும். சிறுவர்கள் சிறுமிகளை கண்ட்ரோல் படுத்துறதுக்கு யாரும் கேட்க ஆக்கள் யாரும் கண்ட்ரோல் படுத்தக்கூடியதுக்கு இல்லை.
தோட்டங்கள் செய்த முந்தி தோட்டம் செய்தன்னு சொன்னீங்க தானே, அந்த நேரம் என்னென்ன பயிர்கள் செய்கிறது? அப்போ என்னது ஆரம் எனக்கு பேரே கத்தரிநாதன் என்று தான் பேர். கத்தரிநாதனா? கத்தரிநாதன். இலங்கைநாதனா கத்தரிநாதனா உங்களுக்கு பிடிச்ச பேர்? எனக்கு பேர் இலங்கைநாதன் தான். ஆனால் மக்கள் வச்சு எது உங்களுக்கு பிடிச்ச பேர்? ஏன்னா கத்தரிநாதன் சொல்லக்கூடாது. இடையில நான் தொஞ்சுவேன் என்றால் நம்ம கிட்டாக்கு சின்னவெளி வியாபாரி அவர் கும்பிக்கு மேலே இருந்து தவத்தி தான் எடுப்பார். சின்னாக்கா பெரியதா இருக்கார். அப்படியா செய்து கொண்டு வந்தேன். கத்தரி தான் அந்த நேரம். அந்த நேரம் தான். அப்போ இந்த இடங்கள்ல என்னென்ன பயிர் செய்வீங்க? கத்தரி மட்டும்தானா? இல்லை என்ன கத்தரி வந்து ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் மட்டும்தான். மற்றது பெரும்பாலும் வெங்காயம், புகையில, மிளகாண்டு ஆரம்பத்தில் உருளைக்கிழங்கு அதுகள் எல்லாம் மரவள்ளிகள் அதுகள் எல்லாம் செய்யணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வீடு அப்படி திக்காக தான் இப்போ வீடுகள் இருக்குது. நீங்கள் இடம்பெயர்ந்து போகும் முதல் இங்கே நெருக்கமாக இருந்ததா? இல்லை இதே மாதிரி தான் இல்லை. இதே மாதிரி தான் இது வீடு எங்கே எந்த இடம் நெருக்கமான இடமா இருந்தது? மத்தி வசாவளம் சந்தி என்று சொல்லலாம். இது தெற்கு என்ன? இது வசாவளம் தெற்கு. இங்கே தோட்டங்கள்லாம் கூட தோட்டம் தான் கூட குடிமனை கூட. இதுக்கு அங்கால இப்போ ஒரு கிலோமீட்டருக்கு அங்கால குடிமனை கூட. சரியான கோயில் அது எல்லாம். ஆனால் அதெல்லாம் இப்போ வரிச்சோடி போயிருக்கேன். என்ன விரைச்சாலும் அது இல்லை. அதெல்லாம் வெளியில் உத்தியோகங்களும் கொழும்புகளில் என்ன யோகரிடத்துல போய் வீடுகளை வேண்டி பொழுது போகிறது அப்படி தெரியும். இதோட பகல் அதாண்டே இரவு நித்திரம் தான் பகல் நித்திரம். ஐயா ஒரு நாள் வாழ்க்கையை கேட்போம். ஐயா எத்தனை மணி கிளம்புவீங்க? இரவு நித்திர கொள்ளும் வரைக்கும் என்னென்ன செய்வீங்க? சரியாக நான் அதாவது அது எனக்கு பழக்கப்பட்ட விஷயமா போய் செய்வேன். 4:30 கிளம்புவேன். 4:30 கிளம்பியோன்னா காலக்கடன் கழிக்கிறது தான் இந்த முதலாவது வேலை. அதாவது எனக்கு பழக்கப்பட்டு போச்சு. அந்த டைமுக்கு போய் ஆகணும். இல்லைன்னு சொன்னால் 5 மணிக்கு சாமி கும்பிட்டுட்டு பிள்ளைண்டியோ குடிச்சிட்டு இதுக்காம வரும். இதில் வந்து ஒன்று இதில் இருப்பேன். இல்லைன்னு சொன்னால் டோச்சை வச்சு கொண்டு இந்த முயல்கள் கத்திரி நாட்டை கிடைக்குது. அதுகளை இருந்து கலைக்கு 6 மணி ஆகிடும். அந்த தோட்டத்துக்கு போவேன். மற்ற தோட்டத்துக்கு போய் அப்படியே வர 6:30 6:45 காலை சாப்பாடு பான் கரத்தல் பான். மற்ற மதியம் 11:30 சோறு. மற்றது 6:30 7 மணிக்கு இடையில் இதை ஒரு சாப்பாடு வேணும் படுத்துது. அப்போ தொடர்ச்சியாக வேலை தான். அந்த இடை நேரங்களில் கொஞ்சம் அந்த சாப்பாட்டு டைம் சாப்பிட்டு இருக்கிறதா வெயிலத்துக்கு சாப்பிடுங்க செய்திக்கே கேட்பேன். என்னென்ன மாதிரி அவங்க அதெல்லாம் இன்றைக்கு செய்தி கேட்கன்னு சொல்லிச்சோம். அவங்க சொல்லிச்சோம் வெப்பம் அதிகரிக்கும். ஆனால் திறந்த வெளி அரங்கத்தில் மக்கள் ஒன்று கூடுவதோ விளையாடுவதையோ தவிர்த்து கொள்ளுங்கோ. உணரான இடத்துல நில்லுங்கோ. தண்ணீரை அதிகம் குடிக்குங்கோ. அப்போ அந்த செய்திகள் அந்த நியூஸ்கள் கேட்கறதுக்கு அப்படி டக்குனு கேட்பேன். கட்டாயம் தேவை என்ன உங்களுக்கு? செய்திகள் கேட்பேன். எப்போ மழை வரும் அது கேட்பேன். அதுக்கு பிறகு எனக்கு 5 வந்துடுவா. அப்புறம் வேற அவள் கட்ட கொடுத்துட்டு நான் இல்லைன்னு உங்களோட கதைக்கிறேன். இப்போ அம்மா என்ன தந்துட்டுவா? இல்லை ஏன் சொல்லுங்க. என்ன தன்னை விட்டுட்டு அம்மா இருக்க இல்லை உங்களை விட மாட்டேன். விடவே மாட்டேன். அங்கே வருங்க அம்மா தான் நிறுவப்பா. ஏன்னா இந்த கால் பலதால தண்ணிக்கு நிற்கக்கூடாது. அதுக்காண்டி பிள்ளைகளோட அவாவுமோட மனைவி உங்களை விடவே மாட்டாவா? விட மாட்டா. கத்துவா. நீ போய் இது அப்பா கொடுத்து வச்ச நீங்களே இருக்கு. அது உண்மை. நான் நேரம் சொல்லுவேன். நான் கொடுத்து வச்சேன். இந்த விஷயத்தில் கொடுத்து வச்சேன். இப்படி ஒரு மனைவி கிடைக்காதுல்ல. ஏன் சொல்லுங்க பாப்போம். இப்போ ஆரம்பத்தில் இல்லை நான் செய்கிறேன்னு போட்டு ஒரு 5-6 ஆண்டுக்கு பிறகு மாறிடுவேன். அப்படி நான் விஷயத்தில் போட்டு படுக்க போடுறேன். நீங்கள் உழைச்சி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அப்படி வெயிலத்துக்கு சொட்டு நேரம் நிற்க வேண்டாம். இந்த பிள்ளைகளும் அப்படி இல்லை. எப்படி சொல்லுங்க பாப்போம். இந்த வேலையை அப்பா பின்னேரமாக நீர்றீங்கோ காலையில் நீர்றீங்கோன்னு வார்த்தையால் சொல்லி போட்டுருக்காம அந்த அம்மா வெயில் கண்டு கொண்டு இவருடைய கால் பாதுகாப்புக்காக விட்டுருக்குறார். ஆனால் உங்களோட மகிழ்ச்சியின் உச்சத்துக்கு காரணமே மனைவி தான். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் ஐயா. கொடுத்த வரம் அது எல்லாருக்கும் அமையாது. நான் என்ன கடவுள் எனக்கு இது ஒரு நன்மையாக பிள்ளைகளும் அப்படித்தான். அந்த மருமக்களும் அப்படிதான். ஒரு சொத்து மங்காலம் செலவு இல்லத்தோட வேண்டாலும் மருமகள் இருந்தாலும் மாமா நீங்கள் வெயிலத்துக்கு போகாதீங்க. பத்த வெயிலத்துக்கு போகாதீங்க. அவ அப்படி சொல்ல நாங்கள் இருக்கலாத தானே. ஓமம்மா நாங்கள் போயில கொள்ளையிலாண்டு போட்டு ரைட் நாங்கள் இஞ்சாவது வாங்கிடுவோம். ஓஹோ நாங்கள் சொல்லி போட்டு ஊடல் கொள்றது அவ போடுவினோம். அவங்க அச்சு அங்கே இருந்தால் அவ போடுவினோம். பிறகு அறிஞ்சாதான் நாங்கள் சொல்ல சொல்ல கேட்கல இப்போ அடிக்குது அப்படின்னு சொல்லிவினோம். அங்கே சும்மா இருக்காமல் எங்கிட்ட வயசு போக மாட்டேங்குது. இப்போ எத்தனை 28 வயது வருமா? 27 63 வயசு ஐயா. 63 வயசு. எங்கட கிராமம் வசாவளானோ இப்போ எங்கட இப்போ என்ன இந்த வசாலத்துலேருந்து இந்த அதாவது என்னென்னு சொல்கிறேன்னு தெரியாதில்ல. எல்லாம் கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறோம். இந்த குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறவங்க யாரும் இல்லை. குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறேன் சொன்னால் போதைப் பொருளோ இல்லை என்றால் ஒரு மதுபானமோ
அந்த வேலைகளுக்கு இங்கே இந்த ஏரியாவில் இடம் இல்லை ஐயா. காலமாக விடிய 8 மணிக்கு போனால் சில வேளையில் 9-9:30 மணிக்கும் கல் தூக்கி போட்டு மேசம்பரை செய்து போட்டு தான் வந்து சாப்பிடுவேன். அப்படியான ஒரு கிராமம் தான் இந்த வசாவலான் ஒரு கிராமம். சிறப்பு. வசாவலா இந்த ஊர்ல சிறப்பான கோயில்கள் என்ன கோயில் அபிராமி அம்மன். அபிராமி பள்ளிக்கூடங்க அங்கதான் போகணுமா? வசாவலான் ஸ்கூல் இங்கே இருக்கும். இங்கே குட்டியபுரத்தில் ஒரு கலவன் பாடசாலை ஒன்று இருக்கு. சரி சரி ஐயா, நன்றி. சென்ற வாரம் ஐயா பயணம் தொடங்கிட்டார். சரி சரி. ஐயாவை வெயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அம்மா வெயிலுக்குள்ள நிற்கிறா. சரி அம்மா.